ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு மீன் குழம்புக்கு என்ன காய்கறி தேவை? வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி. இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெயை சட்டியில் ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அது வரைக்கும் பார்ப்போமா. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதை போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெயிலேயே போட்டு நல்லா சுள்ள வதக்கினதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடணும். இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் மீன் குழம்புல இது நல்லா டேஸ்ட்டு சாரும் நல்லா. இப்போ மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இங்கே பார்த்துக்கிட்டிங்களா, இந்த குழம்பு நல்லா கொதித்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா, கடைசியாக கொத்தமல்லி போட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயிலேயே போயிட்டு. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு காலிஃப்ளவரை கொஞ்சம் நேரம் போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். மீன் குழம்பு, மீன் வறுவல் ப்ளஸ் காலிஃப்ளவர் ஃப்ரை.